சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவி சரணமையம். ஓம் ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 99. பாருங்க, ஐயப்பன் ட்ரஸ்ட் மூலியமா பல உதவிகளை ஐயப்பன் செய்ய வைக்கிறார். குழந்தைங்களுக்கு நோட்டு புஸ்தகம் முதலாலும் படிப்பு செலவுக்கு முதலாலும் ஏதோ வருஷத்துக்கு ஒருத்தவங்க 2 பேர் 3 பேருக்காச்சு உதவி செய்கிற அளவுக்கு ஐயப்பன் பல பேருக்கு புண்ணியத்தை சேர்க்க பகவான் ஐயப்பன் என்ன அர்ப்பணித்திருக்கிறார். அது எல்லாமே புகழும் ஐயப்பன் ஒருவனுக்கே. அந்த மாதிரி இது பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவார்டு கொடுத்தாங்க. 4வது அவார்டா 5வது அவார்டு யாரு கொடுக்குறாங்க? காமராஜர் அவார்டு கொடுக்குறார். பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு ஐயப்பன் ட்ரஸ்ட்டுக்கு. பாருங்க, ஒரு அவார்டுக்கு எங்கனத பகவான் ஐயப்பன் தன் பிள்ளையை மனக்குறையை நீக்கி அவனை எப்படி சந்தோஷப்படுத்துகிறார் பாருங்க. பகவான் ஐயப்பன் அவன் அவனுக்குன்னு கேட்கல, நம்ம ட்ரஸ்ட்டுக்குன்னு கேட்டுக்கிறான். நம்ம ட்ரஸ்ட்டுக்கு, ஐயப்பனோட ட்ரஸ்ட்டுக்கு இத்தனை அவார்டு கிடைச்சதுன்னு அவன் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும். இப்ப சொல்றோம் பாருங்க அந்த வார்த்தை, என் ஐயப்பனால் கிடைத்தது எதுவுமே என்னால் கிடைத்தது இல்லை, எல்லாம் என் ஐயப்பனால் கிடைத்தது. பேரும் புகழும் ஐயப்பன் ஒருவனுக்கே. நான் இல்லை, நான் என்னைக்குமே ஜீரோ தான். ஹீரோ அவரு தான். அந்த ஹீரோ இந்த ஜீரோவை வழி நடத்துகிறான். நான் என்ற அகந்தையை அகற்றி நாம் என்ற ஒளியை காட்டுகிறான் பகவான் ஐயப்பன். எப்படி? நான் என்ற அகந்தையை அழித்து நாம் என்ற ஒளியை காட்டுகிறான் பகவான் ஐயப்பன் ஸ்ரீ தர்ம சாஸ்தா. இன்னைக்கு எல்லாமே நான் எல்லாம் சொல்லினேன். நான் கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு கடவுள் திருத்துறானோ அன்னைக்கு திருத்துவான். உங்களுடைய ஆணவத்தை கடவுள் அழிப்பான். கடவுள் இல்லைன்னா அங்க யாருமே எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. கடவுள் இல்லைன்னா யாருமே இந்த உலகத்துல சாதிக்க முடியாது. எனக்கு தோள் கொடுத்து கை கொடுத்து ஒரு நண்பனாகவும் ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு குருவாகவும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் என்னை காத்து வளர்த்தவன் ஐயப்பன். எனக்கு யாரு சப்போர்ட்டும் கிடையாது. பகவான் ஐயப்பன் நான் சேர்த்து வைத்த மிகப்பெரிய சொத்து. நான் சேர்த்து வைத்த மிகப்பெரிய சொத்து என் ஐயப்பன். அது மட்டும் இல்ல, அனைத்து சர்வசக்தியும் எனக்கு சொத்தாக சேர்த்து கொடுத்தார் பகவான் ஐயப்பன். இன்னை வரைக்கும் இந்த வீட்டுல சொல்றேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. அவங்க கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நாம் சேர்த்து வைத்த சொத்து ஐயப்பன். கோடி ரூபாய் கொடுத்தாலும், லட்சம் ரூபாய் கொடுத்தாலும், 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஐயப்பனை வாங்க முடியாது. நான் மறைந்தாலும் எவன் உங்களை காப்பாற்றுவான்? ஐயப்பன் உங்களை காப்பாற்றுவான். பிள்ளையாக இருந்த ஐயப்பன் உங்களை காப்பாற்றுவான். குலதெய்வமாக இருந்து காப்பாற்றுவான். இஷ்ட தெய்வமாக இருந்து காப்பாற்றுவான். பாத்தீங்கன்னாங்க ஐயப்பனுடைய மகிமை இங்க பேச வைக்கிறான் பாருங்க. ஐயப்பன் என்னங்க சொல்றது ஐயப்பனை? அவனை சொல்ல வார்த்தைகள் இல்லை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரி தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை.